ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி மஷ்ரூம் ரோல் பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல வெளியில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதுலேயும் உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மஷ்ரூம் ரோல் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறமா இப்போ சுகர் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை இப்போ மாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். இப்போ சுகர் கலந்த இந்த தண்ணியை எதுக்காக நம்ம மாவில் சேர்க்குறோன்னா, கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ரோலில் பார்த்திங்கன்னா மேலே உள்ள லேயருக்கு ஈஸ்ட்டும் சுகரும் சேர்த்து கலந்து சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி ஈஸ்டெல்லாம் சேர்க்கல, வெறும் சுகரை மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துருக்கேன். எதுக்காகனா அந்த பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உள்ள ஸ்பைஸியாக இருந்தாலும் அந்த மேலே உள்ள லேயரில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஒருவேளை உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறதுல இஷ்டம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு முதல்ல பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. மாவை பிசைஞ்சிட்டு கை விரல் வச்சு அழுத்தி பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவை பர்ஃபெக்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்பொழுதைக்கு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அதுக்குள்ளே இந்த ரோலுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாகி நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா முழுசாக வதங்கி வரணும். அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா முழுசாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கின பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இது கூட 1 பேக்கெட் அளவுக்கு நான் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலாவோடு சேர்த்து நல்லா மஷ்ரூமையும் கலந்து விட்டாச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். அப்போ தான் மஷ்ரூமும் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். அதே சமயத்தில் மஷ்ரூம் வெந்து வர வர அது நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ சரியாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு. ஆனாலும் காளான் வேக வேக அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த காளானில் மசாலா எல்லாமே நல்லா சார்ந்து வரணும். அது வரைக்கும் இடையில கலந்து விட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காளானில் சேர்த்த தண்ணி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வற்றி இந்த மசாலா எல்லாமே சூப்பராக சார்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ரோல்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 2 கையிலுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதே போல் எல்லா உருண்டைகளையுமே நம்ம இந்த மாவை உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா இந்த சப்பாத்தி கல் முழுக்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நல்லா சப்பாத்தி கல்லில் வச்சு சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த தேய்க்கக்கூடிய மாவை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணுங்கிறதுல கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சென்டரில் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நான் எந்த இடத்துல சேர்த்துருக்கேனோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை மெதுவாக இந்த மாதிரி இந்த சைடு மாவை மடிச்சுட்டு சைட்லேயும் மடித்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே போல் சைட்லேயும் மடித்து எடுத்துக்கிட்டே வரணும். கடைசியாக இந்த பக்கம் ஓரத்தை கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த மாவை வந்து ஒட்டி விட்டுருங்க. வெளியில் வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ஸ்டஃபிங் வந்து நல்லா உள்ளே இருக்கணும். சைட்லலாம் பாருங்கள், எதுவும் ஓப்பன் இருந்தால் அதையும் நல்லா ஒட்டி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா மாவை வச்சு நம்ம ரோல் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்க ரோல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க ரோல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக இந்த மாவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மைதா மாவை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக தான் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கூடவே பிரெட் க்ரம்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல் ஒவ்வொன்றா எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா மாவு தண்ணியில் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெல்ல எடுத்து இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா ஒரு முறை கோட் பண்ணிக்கலாம். மைதா மாவு தண்ணியில் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுனால இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த ரோல் முழுக்க நல்லா எல்லா சைடுமே நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெளியில் ரோல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். இதே போல் மீதம் இருக்க ரோல் எல்லாத்தையுமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் மொத்தமாக ஒரு 3 ரோல் கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அதிகமான எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா எல்லா பக்கமே ஈவனாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்த உடனே மெதுவாக ஒரு தோசை கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் இந்த ரோலை வந்து எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்த உடனே சைடெல்லாம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து வரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து மொறுன்னு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதம் இருக்க ரோல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் ரோல் ரெடி பண்ணியாச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம். ஓகே, பாய்.